நடிகர் பிரதீப் கே விஜயன் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 2013ஆம் ஆண்டு வெளியான சொன்னா புரியாது அப்படிங்கிற படத்தில் இவர் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், ஒரு நாள் கூத்து, என்னோடு வெளியாடு, மீசை முறுக்கு, நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பைலேட்டு, மேயாதமான், சங்கு சக்கரம், இரும்பு திரை, ஆடை, இந்த மாதிரி நிறைய படங்களை நடிச்சிருப்பாரு. கடைசியா இவர் நடிச்ச படம் என்ன அப்படின்னா லாரன்ஸ் நடிப்புல வெளியான ருத்ரன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. நடிப்பையும் தாண்டி பல படங்களுக்கு சப்டைட்டில் போடுற வேலையுமே இவர் செஞ்சிருக்காரு. பிடெக் ஐடி படிச்சிருந்தாலும் இவருக்கு சினிமா மேல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. சென்னை பாலவாக்கத்துல இவர் தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்கதா சொல்லப்படுது. இவரோட நண்பர்கள் இவருக்கு கடந்த 2 நாட்களா ஃபோன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் எடுத்து பேசல. இதனால வீட்டுக்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து உள்பக்கமா பூட்டப்பட்டிருக்கு இவரோட ரூம். அங்கிருந்து துர்நாற்றமும் வந்திருக்கு. இதனால பயந்து போய் காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க. அங்க வந்த காவல்துறையினர் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தப்போ பிரதீப் கே விஜயன் அங்க இறந்து போய் கிடந்திருக்காரு. இவர் மாரடைப்பு காரணமா இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனைக்காக அவர் மருந்துகள் எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிற தகவலும் தெரியல. இவரோட உடலை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்ல பல படங்கள் நடிச்சு பிரபலமான பிரதீப் கே விஜயன் 2 நாட்களா வீட்டுக்குள்ளே இறந்து கிடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி, இவரோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.